அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அரசியலமைப்போட உறுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். உறுப்பு 120. ஸோ இந்த 120 என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணுங்க. அதாவது 120 என்ன சொல்லுது அப்படின்னா, நாடாளுமன்றத்தினுடைய அலுவல் மொழியாக ஆங்கிலமோ ஹிந்தியும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்போட உறுப்பு 120 கூறுது. அதாவது நீங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் ஹிந்தியில் பேசலாம், இல்லைன்னா ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அரசியலமைப்போட உறுப்பு 120 சொல்லுதுங்க. அடுத்து இந்த உறுப்பிலே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு உறுப்பினர் இருக்கார். ஸோ அந்த மாமன்ற உறுப்பினருக்கு ஹிந்தியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறது? அப்போ அவருடைய தாய்மொழியிலேயே என்ன பண்ணிக்கிறலாம், உரையாற்ற அவைத்தலைவர் என்ன பண்ணணும், அவருக்கு அனுமதி வழங்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுது. ஸோ இதே உறுப்பு தான், அதாவது உறுப்பு 120 தான் அதையும் சொல்லுது. சரியாங்க. அப்போ நாடாளுமன்றத்தினுடைய அலுவல் மொழியாக ஆங்கிலமும் ஹிந்தியும் இருக்கலாம் அப்படின்னு விதி 120 சொல்லுது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு, அந்த மாமன்ற உறுப்பினருக்கு ஹிந்தியோ ஆங்கிலமோ தெரியாத பட்சத்தில் அவர் தன்னுடைய தாய்மொழியிலேயே அங்கே உரையாற்றலாம் அப்படின்னும் இந்த உறுப்பு தான் சொல்லுது. ஸோ மிக முக்கியமான ஒரு உறுப்பு. ஏன்னா நாடாளுமன்றம் நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.